ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் வந்து பார்க்க போறோம். 2021ல இருந்து கவர் பண்ணி 2024 வரையிலும் ரீசன்ட் ஸ்கீம்ஸ் ஃபுல்லுமே நம்ம பார்க்கலாம். டெஃபினட்டா இதிலிருந்து நம்ம கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். பழைய யூனிட் 9 இப்போ இருக்க யூனிட் 6ல வந்து இதிலிருந்து கொஸ்டின்ஸ் வந்து கட்டாயமா கேட்பாங்க. ஸோ அந்த வரிசையில ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் பத்தி பார்க்குறோம். முதலமைச்சரோட காலை உணவு திட்டம். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்மளோட வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா பொது உணவு திட்டம் 1920ஸ்ல சர் பிட்டி தியாகராயர் கொண்டு வந்தது. அப்புறம் இலவச மதிய உணவு திட்டமா இருந்தது. காமராஜர் கொண்டு வந்தது. அப்புறம் 1982ல பார்த்தீங்கன்னா, சத்துணவு திட்டம். எம்ஜிஆர் கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் முட்டை, காய்கறிகள்லாம் சேர்த்து 1989ல கலைஞர் அவர்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த வரிசையில முதலமைச்சரோட காலை உணவு திட்டம். இது வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் காலை உணவு திட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேட் மந்தோட நம்ம 3 விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். எப்ப தொடங்குனாங்க? அந்த திட்டத்தை எப்ப விரிவுபடுத்துனாங்க? அது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? இந்த 3 டேட்டுமே வித் மந்த் அண்ட் டேட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 15 செப்டம்பர் 2022 அண்ணா பிறந்த நாள் அப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 114வது அண்ணாவோட பிறந்த நாள். ஓகேங்களா? அதே மாரி பார்த்தோம்னா, திட்ட விரிவாக்கம் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் ஸ்டார்ட்டிங் நமக்கே தெரியும். 1545 பள்ளிகளுக்கு மட்டும் தான் கொண்டு வந்திருந்தாங்க. இது வந்து எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் கொண்டு வந்தது ஆகஸ்ட் 25, 2023ல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்குமே எப்ப வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 15th ஜூலை 2024 ஓகேவா? ஸோ காமராஜரோட பிறந்த தினத்தப்போ கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த 3 விஷயம் பண்ணணும். அடுத்தது இன்னொரு விஷயம் நம்ம தப்பு பண்ணக்கூடிய ஏரியா என்னன்னா, இது வந்து தொடக்கப்பள்ளி, சட்டுன்னு இடைநிலை பள்ளி இந்த மாரி குடுத்துட்டாங்கன்னா, நம்ம அத எழுதக்கூடாது. ஓகேவா? 1 முதல் 5 வகுப்பு வரை பயிலக்கூடிய தொடக்க பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம். ஓகே. அடுத்தது 3 டிஃபரண்ட் பிளேஸ் ஞாபகம் வச்சுக்கணும். எப்ப தொடங்குனாங்க? மதுரை சிம்மக்கல்ல ஆதிமூலம் தொடக்க பள்ளியில வந்து தொடங்குனாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எப்ப வந்து இந்த பேஸ் 2 வந்துச்சு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அது நாகப்பட்டினம் திருக்குவளையில ஓகேங்களா? அதாவது பேஸ் 2 எக்ஸ்டென்ஷன் திட்ட விரிவாக்கம் எப்ப நடந்தது? இல்லைன்னா எல்லா அரசு பள்ளிகளுக்கும் எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க? தொடக்க நிகழ்ச்சி எங்க நடந்துச்சு அப்படின்னா, திருக்குவளை, நாகப்பட்டினம். அடுத்தது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸுக்கும் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? எங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, அது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி. இது வந்து ஆதிமூலம் தொடக்கப்பள்ளி. இந்த விஷயத்த வந்து நம்ம அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப வந்து ரொம்ப கஷ்டமா கேட்கணும் அப்படின்னா, டேட்டு இந்த மாரி கேட்டு குழப்பிடலாம். ஸோ இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்ல அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளுக்கும் இந்த காலை உணவு திட்டம் பொருந்தும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்தாங்கன்னா, அதுதான் சரி. இல்லைன்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு பொருந்தாது. இந்த மாரிலாம் இருந்துச்சுன்னா, நம்ம அத ராங் போடணும். ஓகே. ஸ்டேட்மெண்ட்ல கேட்டு கன்ஃப்யூஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின். சரிங்களா? ஸ்டார்ட் ஆனது மதுரையில, அடுத்தது வந்து பேஸ் 2 எல்லா ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் வந்து நாகப்பட்டினம், திருக்குவளையில ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்குமே இது பொருந்தும். இந்த உணவு திட்டம் அப்படிங்கிறது வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல பண்ணியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா போதும். சரிங்களா? மத்தது வந்து துறை வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் என்னன்னு சொல்லி மெயின்ஸ்க்கு எழுதலாம். பிரிலிம்ஸ்க்கும் கேட்பாங்க. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை தான் வந்து அவங்க வந்து இந்த டிபார்ட்மெண்ட் மூலமா தான் இந்த கலைஞர் காலை உணவு திட்டம். சாரி, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். அடுத்தது மகளிர் உரிமை திட்டம். ஸோ இது வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? 15th செப்டம்பர் அதே டேட் தான். ஓகேவா? ஸோ ஆனா வருஷம் பாருங்க அடுத்த வருஷம். ஓகேவா? காலை உணவு திட்டம் 2022 15th செப்டம்பர். அதே 15th செப்டம்பரே தான். அதே அண்ணாவோட பிறந்த நாள் அப்பவே தான் வந்து மகளிர் உரிமை திட்டமும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. 2023ல. இந்த செப்டம்பர் மாசத்துல ஒரு தினத்த சமீபத்துல முதலமைச்சர் வந்து காவலர் தினம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. அது என்னன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. இதோட தொடக்க நிகழ்ச்சி எங்க நடந்துச்சு அப்படின்னா காஞ்சிபுரம். மகளிர் அப்படின்னாவே காஞ்சிபுரம் பட்டுக்கு ஆசைப்படுவாங்க. மகளிர் உரிமை திட்டம் தொடங்குனது காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ரிப்பீட்டா படிச்சிருக்கறனால இதெல்லாம் நம்ம அப்படியே இருக்கும். பட் இப்படி நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். நமக்கே தெரியும். மந்த்லி ₹1000 வந்து குடுக்குறாங்க. யாரெல்லாமே வந்து தகுதியுடையவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, 21 வயசுக்கு மேற்பட்ட பெண்களாவும் இருக்கலாம், திருநங்கைகளாவும் இருக்கலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டு இது ஒன்லி பெண்களுக்கு மட்டும் பொருந்தும், திருநங்கைகளுக்கு பொருந்தாது அப்படின்னு இருந்தா கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது. ஸோ பெண்களும் திருநங்கைகளும். ரேஷன் கார்ட்ல அவங்க பேர் இருக்கணும் கட்டாயமா. இதே ரேஷன் கார்ட்ல ஒரு 2 இல்ல 3 பெண்கள் அந்த குடும்பத்தில 21 வயசுக்கு மேற்பட்டவங்க இருந்தாங்கன்னா, ஒரே ஒரு பெண்ணுக்கு தான் வழங்கப்படும். இதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மெயின்ஸ் எழுதும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா, 2,50,000க்கும் கம்மியா இருக்கணும்.
ஓகே. ஸோ ஆனுவல் இன்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நில உரிமை வந்து 10 ஏக்கருக்கும் கம்மியான உலர் நிலம், 5 ஏக்கருக்கு கம்மியா சதுப்பு நிலம் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணும் இல்ல. நன்சை, புன்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த நிலத்த தான் வந்து சொல்றாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் கன்சப்ஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, 3600 யூனிட்டுக்கும் கம்மியா தான் வந்து இருக்கணும். வீட்டு மின் நுகர்வு வந்து பார்த்தீங்கன்னா, 3000 பெர் இயர்க்கு வந்து 3600 யூனிட்டுக்குள்ள தான் பண்ணியிருக்கணும். ஓகே. ஸோ இந்த உரிமை தொகை குடுக்க வரும்போது நீங்க பார்த்துருக்கலாம். செக் பண்றதுக்கு வருவாங்க. நம்ம கார்டு செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்மே பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதுதான். யாரெல்லாம் வந்து யாரெல்லாமே வந்து இதுல தகுதி அற்றவர்கள் அப்டின்னா, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க, பொதுத்துறை நிறுவனங்கள், மாநில, மத்திய அரசு இவங்கள ஊழியர்கள், அதுக்கப்புறம் பேங்க் எம்ப்ளாயீஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து தகுதி இல்லாதவங்க இந்த திட்டத்துக்கு கீழ. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸு, தொழில்துறை வரி செலுத்துறவங்க, பென்ஷன் வாங்குறவங்க, இந்த லோக்கல் கவர்ன்மென்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்களே, உள்ளாட்சி அமைப்புகளோட பிரதிநிதிகள் இவங்கலாம் தகுதியற்றவங்களா இருக்காங்க. அதே மாரி நீங்க இந்த மாரி 4 வீலர் வச்சிருந்தீங்க, அதோட உரிமையாளரா இருந்தாலும் உங்களுக்கு இந்த ரூ. 1000 தொகை வந்து கிடைக்காது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கிடைக்காது. ஸோ எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க? காஞ்சிபுரம். எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 15 செப்டம்பர் 2023. இதே 15 செப்டம்பர் 2022ல ஸ்டார்ட் பண்ணதா முதலமைச்சர் காலை உணவு திட்டம். இதா வந்து எக்ஸ்டென்ஷன் இந்த திட்டம் எக்ஸ்டென்ஷன் பண்ணது வந்து அடுத்த வருஷமே. ஸோ 2022, 23, 24 தொடர்ந்து இந்த வருஷங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் நம்ம கன்ஃப்யூஸ் ஆகக்கூடிய ஏரியா. அடுத்தது வந்து விடியல் பயண திட்டம். விடியல் பயண திட்டம் வந்து நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம இந்த திராவிட இந்த ஆட்சி மறுபடியும் வந்தது இல்லையா? டிஎம்கே வந்தது வந்து 7த் மே 2021. அவங்க வந்த உடனே 3 முக்கியமான இனிஷியேட்டிவ்க்கு சைன் பண்ணியிருப்பாங்க. அதுல ஒன் ஆஃப் த திட்டம் தான் விடியல் பயண திட்டம். மத்த 2 என்ன அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இதுலயும் பார்த்தீங்கன்னா, மகளிர் திருநங்கைகள் எப்படி இந்த விடியல் பயணம் சொன்னமோ, அதாவது இந்த மகளிர் உரிமை திட்டம் சொன்னமோ, அதே மாரி விடியல் பயண திட்டத்துக்கும் வந்து மகளிர் மற்றும் திருநங்கைகளோட இலவச பேருந்து பயணம். எத்தன முறை வேணுமானாலும் நம்ம பயணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2024, 25 பட்ஜெட்ல என்ன சொல்லியிருப்பாங்க, இது வந்து இந்த எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. எங்கெல்லாம் நீலகிரி, கொடைக்கானல், வால்பாறை இந்த மாரி மலைப்பகுதிகளுக்குமே இந்த விடியல் பயண திட்டத்த வந்து எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படிங்கிறத வந்து பட்ஜெட்ல வந்து சொல்லியிருக்காங்க. அத ஞாபகம் வச்சுக்கங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த திட்டம் பத்தி நம்ம தெரிஞ்சிருந்தா போதும். மக்களை தேடி மருத்துவம் திட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, இப்ப யுஎன்னோட விருது வந்து குடுத்திருப்பாங்க. சரிங்களா? 2024க்கு 24க்கான ஐநா விருது பெற்ற தமிழக அரசு தொடங்கிய திட்டம் என்ன அப்படின்னு கேட்டா, மக்களை தேடி மருத்துவம் திட்டம் தான். அந்த விருதுக்கு பேர் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நானும் சொல்லிடுறேன். யுனைட்டட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்ட் அப்படிங்கிற அவார்ட் வந்து இங்க வந்து குடுத்திருக்காங்க. இது எப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 2021ல. ஸோ வந்து 2021ல வந்து நம்ம 2 திட்டம் பார்த்திருக்கோம். விடியல் பயணம் திட்டம் 8 மே. இது வந்து பார்த்தோம்னா, மக்களை தேடி மருத்துவம் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 5. ஸோ இது வந்து டேட்டோட டெஃபினட்டா டேட் மந்தோட ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எந்த இடத்துல தொடங்குனாங்கன்னா, சாமணப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்துல கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் மக்களை தேடி மருத்துவம் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். இதோட பெனிஃபிஷியரி யாருன்னா 45 வயசு. அது 45 வயசுக்கு மேல இருக்கணும். பிசிக்கலி சேலஞ்சுடு இருக்கிறவங்க இவங்க எல்லாமே இந்த ஸ்கீம் கீழ வந்து கவர் ஆவாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னா, இந்த நீரிழிவு நோயாளிகள், இது எல்லாத்துக்கும் பதிலா ஒரே ஒரு லைன் தான் நீங்க எழுதணும் மெயின்ஸ்ல. தொற்றா நோய் சிகிச்சை வந்து பண்றாங்க. வீடு வீடாக சென்று சோதனைகள் செய்றாங்க, சிகிச்சை அளிக்கிறாங்க. ஸோ நீரிழிவு நோய், ரத்த அழுத்தம், சிறுநீரக நோய்ன்னு எழுதிட்டு இருக்காதீங்க மெயின்ஸ்ல. தொற்றா நோய் சிகிச்சை அப்படின்னு பரிசோதனைகள் அப்படின்னு எழுதிக்கோங்க. நான் கம்யூனிகபிள் டிசீஸ். இந்த மாரி எழுதும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டைம் வந்து ரெட்யூஸ் பண்ணிக்கலாம். பிரிலிம்ஸ்ல எப்படி கேட்டாலும் நம்ம எழுதிக்கலாம். ஓகே. அதே மாரி நியூ பார்ன் பேபிக்கு ஏதாவது டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா, பை பர்த்லயே டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா, அத கண்டறியற்கான பரிசோதனைகளும் இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலமாக செய்றாங்க. ஸோ மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எப்ப வந்துச்சு? 5த் ஆகஸ்ட் 2021. அடுத்தது பாதம் பாதுகாப்பு திட்டம். ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் தேடி மருத்துவம் திட்டத்தோட ஒன் ஆஃப் த பகுதி தான் வந்து பாதம் பாதுகாப்பும் திட்டம். இந்த திட்டம் வந்து நீங்க அவ்வளோக்கா இயர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. 2024ல வந்துச்சு. இல்லைன்னா ஈஸி தான். 15த் ஜூலை 2024. இப்ப தான் நம்ம இந்த 15த் ஜூலை 2024 ஒரு டேட் வந்து நம்ம பார்த்தோம். எதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இது வந்து எங்க தொடக்கம் பண்றாங்க? பாதம் பாதுகாப்புங்கிறது சென்னையில தொடக்கம் பண்றாங்க. இது வந்து சர்க்கரை நோயால் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாதிப்புகள வந்து ஸ்டார்ட்டிங்லயே வந்து டிஸ்கவர் பண்ணி, அந்த கால் இழப்புகள வந்து தடுக்கிறது. இதுதான் வந்து இந்த பாதம் பாதுகாப்போம் திட்டத்தோடது. இது வந்து தமிழ்நாடு முழுசுமே வந்து செயல்படுத்தப்படுது. மக்களை தேடி மருத்துவ திட்டத்தோட ஒரு பகுதி. இந்த அளவு ஞாபகம் வச்சிருந்தா போதும். சரிங்களா? ஸோ டெய்லி நம்ம ஒரு 5, 6 ஸ்கீம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த நாள் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு ரிவிஷன் பண்ணிக்கலாம். இந்த ஃபுல் ஸ்கீம்ஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு டெஸ்ட் மாரி வைக்கலாம். சரிங்களா? தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.